ஹலோ மை டியர் வாரியர்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பசங்க அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, இத்தனை வருஷமாக இல்லாமல் இந்த வருஷம் மட்டும் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளோட கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கொஷின் பேப்பரில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கும். இது யார் தான் அப்ளை பண்ணுவா, இது யார் தான் எதிர்த்து கேள்வி கேட்குறது, என் கண்ணு முன்னாடி அந்த கொஷின் பேப்பர் தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை கேட்க என்னால் முடியலை அப்படின்னு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் மேம் கிட்டே சொல்லலாம், உங்கள் ஸ்கூலில் பிரின்ஸிபல் கிட்டே சொன்னாலும், பா அதெல்லாம் தப்பாக இருந்தால் மார்க் கொடுப்பாங்க, நீ போய் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அடுத்த பரீட்சைக்கு படின்னு சொல்லுவாங்க. இனி அப்படி கிடையாது. நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டைரக்ட்லி ரைஸ் அ query. நீங்களே என்ன பண்ணலாம், இது தப்பாக இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணலான்னு இந்த தடவை பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு தோணுதா? எஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்க மார்ச் 2026 மேல்நிலை மற்றும் 1ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எல்லாத்துக்குமே 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா பப்ளிக் எக்ஸாமுக்கும் அன்னன்னைக்கு சாயங்காலமே ரைட்டா, மேக்ஸிமம் நைட் 8 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு கொஷினை தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் ஃபீலிங்ஸ் இல்லை, தப்புன்னே தெரிஞ்சிருச்சு ரைட்டா, கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஆன்சர் வராது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்டே கேட்டிருப்பீங்க, நாங்கள் சொல்லியிருப்போம், இல்லை உங்கள் டீச்சர்ஸ், இது எல்லாமே முடிவார். அப்படி தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக ப்ரூஃப் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பிச்சா போதும். DGE question paper queries @gmail.com இதுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா போதும், they will be taking care of it. அன்னன்னைக்கு எக்ஸாமுக்கு அன்னன்னைக்கு சாயங்காலமே அனுப்பணும். அது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன். மேக்ஸிமம் 99%, 100% கிடையாது, 99% எப்பயுமே கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட்டே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இருந்தால் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம் ரைட்டா. இதை நம்ம யாருக்கிட்ட போய் சொல்கிறது, இது இப்படி தப்பாக இருக்கே, இதுக்கு சொன்னால் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளும் எதிர்த்து குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா விஷயம். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி நம்மளுக்கு தப்புன்னு தெரியல, அந்த கொஸ்டினை நம்ம சாய்ஸில் விட்டுருக்கலாம், பட் அந்த பசங்க அதை ட்ரை பண்ணி அது தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே மார்க் வரும்ல, அதனால நம்ம அதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டடா, பாய்.